நாம் ஆண்டவரின் உருவாக்குதலுக்கு நாம் இடத்தை கொடுக்கிறோமா அல்லது எதிர்க்கிறோமா என்ற கேள்வியோடு இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Do we oppose or submit to God's shaping? And இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 64வது அதிகாரம் வசனம் 8. The book of Isaiah chapter 64 verse 8. அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஏசாயா 64வது அதிகாரம் அது ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் செய்த எல்லா காரியங்கள், நன்மையான காரியங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் யாவையும் ஜனங்கள் மறந்து விடாதபடிக்கு அவர்கள் நினைவு கூறும்படியாக ஏசாயா மறுபடியுமாக இந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் உள்ள களிமண், நீர் எங்களை உருவாக்குகிற குயவர் என்று இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்னுடைய முதல் பாயிண்டாக, God is the potter. ஆண்டவர் ஒரு குயவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். He has a divine design for each and every one of us in our life. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தெய்வீக வடிவமைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவரது வடிவமைப்பு ஒரு சித்தத்தோடு, ஒரு முகாந்திரத்தோடு, ஒரு காரியத்தோடு தான் தேவன் நம்மை உருவாக்குவார். அந்த உருவாக்குகிற ப்ராசஸ் எதற்காக பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய பாத்திரமாக விளங்குவதற்காகவும், அவர் பயன்படுத்துகிற அவருக்கு விலையேற பெற்ற ஒரு மகிமையுள்ள பாத்திரமாக விளங்குவதற்கு தான் தேவன் நம்மை உருவாக்குவார். எடுத்துக்கொள்வோம். எரேமியா 29வது அதிகாரம் வசனம் 11. The book of Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானக்கேதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்கிற நினைவுகள், நாம் எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்களை நாம் செய்ய போகிறோம், ஃப்யூச்சரில் என்னென்ன பிளான்ஸை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றாகவே அவருக்கு தெரியும், அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனாலும் அந்த கடைசி வசனத்தை பாருங்க, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று ஆண்டவர் அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை இங்கே வாலிபர்கள் நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்க. இது வாலிபர்களுக்கு மாத்திரம் உள்ள செய்தி இல்லை, நமக்கு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. நம்ம ஒரு நினைவுகளில் ஒரு காரியத்தை நம்ம முடிவு செய்து வைத்திருப்போம். என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நான் படித்து முடிச்சிட்ட பிறகு ஒரு வேலையில் உட்காரணும், என்னோடய பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய கனவுகள்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு ஊழிய அழைப்பு இருந்தபடினாலே எனக்கு தெரியும் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு. பட் நான் அநேக நேரங்களில் நான் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு டைம் கொடுங்க, நான் வரேன், இது என்னுடைய டைம் இல்லை, இப்போ நான் வரலை அப்படின்னு நிறைய யூத் கேம்பில், நிறைய ரிவைவல் மீட்டிங்கில் போதகர்கள் எப்போதுமே வந்தால் என்னை தான் கூப்பிட்டு ஜெபிப்பாங்க. எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குது அப்படின்னு. அது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த அழைப்புக்கு, அந்த தேவனுடைய சித்தத்திற்கு நான் இணங்கி போவதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏன் கடினமாக இருந்தது அப்படின்னா, நிறைய காரியங்கள், நிறைய கேள்விகள் என்னுடைய இருதயத்தில் இருந்ததுனால ஆண்டவருடைய சித்தத்திற்கு நான் இணங்கி போவதற்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ ஒரு நாட்கள் வரும்பொழுது, நான் 2023 ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் கடைசி MIF டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக நான் இருந்தேன். அப்போ இருக்கும் பொழுது என்னுடைய கடைசி வருஷ அந்த டிஸ்ட்ரிக்ட் கேம்ப்பை நான் செய்து நடத்தினேன்.
அப்போ 100 நாட்கள் நான் உபவாசத்தில் இருந்தேன். 100 days ஐ ஃபாஸ்டட். அப்போ நான் ப்ரே பண்ணும்பொழுது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்கிட்ட பேசினார். இது உன்னுடைய கடைசியாக இருக்கிற வேலை செய்கிற ஒரு வருஷம், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நீ ஊழியத்துக்கு கிளம்பிடு அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒரு லவுடான வாய்ஸில் நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா, அந்த த்ரூஅவுட் அந்த 3 days கேம்பில் 3 நாள் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை, ரொம்ப அந்த பிரசனத்தை நான் பார்த்தேன். எல்லா செஷன்ஸ்லேயும் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிள்ளைகள் கூடயும் என் கூடயும் ஆண்டவர் பேசினதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணா, நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க, நீங்கள் என்னை உருவாக்குங்க, நீங்கள் என்னை மோல்ட் பண்ணி ஷேப் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். எப்பொழுதுமே நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, நான் ப்ரே பண்ணும் போதெல்லாம், இல்லை ட்ரைவ் பண்ணும்போது, இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்பொழுது நான் கேட்பேன், ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகளாக நான் இருக்கிறேனா? என்னுடைய செய்கைகள், என்னுடைய காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை மகிமைப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாலிப மகளாக நான் இருக்கிறேனா? அப்படி நான் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். நம்ம என்னைக்கு வாய்களை திறந்து ஆண்டவரை நம்ம கேட்குறோமோ அன்னைக்கு அவர் பேச ஆரம்பிப்பார். ஆமென். அவர் பேசுகிற தெய்வம், நம்முடைய தேவன் பேசுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நிறைய நாட்கள் நீங்கள் என் கூட பேசியிருக்கிறீங்க, நிறைய ஊழியக்காரர்கள் மூலியமாக நீங்கள் என் கூட பேசியிருக்கிறீங்க. பட் நான் தான் முயற்சிகளை எடுக்காமல், நான் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வைக்காமல் பின்தங்கிய சூழ்நிலைமையிலே நான் இருந்தேன். இப்பொழுது நான் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு உங்கள் சமூகத்துக்கு நான் வரேன். ஆண்டவர்கிட்ட 3 காரியத்தை நான் சொன்னேன் ஊழியத்துக்கு நான் வரத்துக்கு முன்னாடி. முதலாவது, என்னுடைய சரீரத்தை நான் மறைத்து கொள்வதற்கு எனக்கு நீங்கள் துணி கொடுப்பீங்க. என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு நீங்கள் எனக்கு உணவுகளை கொடுப்பீங்க. என் பாக்கெட்டில் பணம் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க. ஊழிய பாதை ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை. நாம் நினைத்த மாதிரி வாழ முடியாது, நாம் நினைத்த மாதிரி சந்தோஷமான காரியங்களை அனுபவிக்க முடியாது. அதுதான் ஊழிய பாதை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி நான் வரேன், என்னையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்ன வரையிலும் ஆண்டவர் வழி நடத்தி ப்ரொவைட் பண்ணிட்டு வராரு, எந்த குறைவில்லாமல், எந்த ஒரு காரியத்தில் குறைவுபடாமல் ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் அழைச்சிங்கன்னா நீங்கள் என்னை நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்னை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் என்னைய கைட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கரத்தில் இன்ன வரையிலும் அப்படி தான் நாங்கள் சொல்லி ஜெபித்து கொண்டு நான் வருகிறேன். ஆண்டவர் வழி நடத்துதலும் அவர் நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் அது டிஃப்ரெண்ட் லெவல், வேறு லெவல். அப்பொழுது முதலாவது, ஆண்டவர் குயவராக இருக்கிறார். நம்ம ஒரு பிளான் போடலாம், நம்ம ஒரு காரியத்தை நாம் நினைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய லைஃப்பில் என்ன செய்யணும், நம்ம எங்கே இருக்கணும், நம்ம யாரு கூட இருக்கணும், நம்ம எந்த பகுதிகளில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, அதுதான் என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்கிறது. இரண்டாவதாக, we are the clay. நாம் எல்லாரும் களிமண்ணாக அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். கிளே பார்த்தீங்கன்னா, களிமண் தெரியும் இல்லையா? அந்த கிளே மெதுவாக இருக்கும் பொழுது தான் நம்ம நினைக்கிற மாதிரி அதை நம்ம வணைய முடியும். அது ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற காரியங்களை நம்ம வணைய முடியாது. அதுபோல் தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஒரு களிமண்ணை போல வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவன் நம்மளை களிமண்ணாக இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். அப்போது அந்த களிமண் எப்படி ஒரு குயவருடைய கையில் அழகான ஒரு பானை, மண் சட்டி வெளியே வருது, மண் சட்டியில் நம்ம மீன் கறி அதெல்லாம் சமைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண் சட்டி எப்படி அழகாக அது வெளியே வருகிறதோ, தேவனுடைய கரத்தில் நானும் நீங்களும் ஒரு மண் சட்டியை போல அவருடைய கரத்தில் நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வணைகிற தேவனாக அவர் இருக்கிறார். கடின இருதயம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிராகரிப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் பலமுறை பேசுவார். எப்படி பேசுவார் ஆண்டவர்? வேதத்தின் மூலியமாக பேசுவார்,
பாடல்களின் மூலியமாக பேசுவார், ஜெபங்களின் மூலியமாக ஆண்டவர் பேசுவார். அப்படி ஆண்டவர் பேசும் பொழுது நாம் தேவனுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். we need to give some space to God to minister to us. அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வணைகிற தேவனாக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 64வது அதிகாரம் வசனம் 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென். ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார். ஒரு பாடல் இருக்கு இல்லையா, திருக்கரத்தால் தாங்கி என்னை, அப்போ திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் நான் அனுதினமே வனைந்திடுமே. குயவன் கையில் எப்படி களிமண்ணை நம்ம கொடுக்குறோமோ, ஆண்டவர் கையில் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்ம பல திட்டங்களை நம்ம போடலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம எங்கே இருக்கணும், தேவனுடைய ஊழியத்தை எப்படி எந்த வகையில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல நம்மை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வணைகிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நம்மளுடைய நீட்ஸை பூர்த்தி செய்வதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவரே, நான் களிமண், உங்களுடைய கரத்தில் உருவாக்குவதற்கு என்னை நான் கொடுக்குறேன், நீங்கள் என்னைய வணைஞ்சி என்னைய உருவாக்குங்க அப்படின்னு நம்மளுடைய ஜெபங்கள் இன்றைக்கு மாறுபட வேண்டும். அநேக முறையில் நம்ம ரொம்ப சுயநலமாக செல்ஃபிஷாக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். ஆனால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்தவர்களாக, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சத்தத்தை மிகவும் சென்சிட்டிவாக கேட்கிற உணர்கிற ஒரு வாலிபர்களாய், ஒரு சபையாய், திருச்சபையாய், ஒரு சமுதாயமாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி காணப்படும் பொழுது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக இருக்கிறத நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை நான் சொல்லி ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வீடு வேணும், இப்படிப்பட்ட கார் வேணும். அது எல்லாமே என் லைஃப்பில் கிடைக்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக அது இருக்கும். ஒரு ஃபியூ இயர்ஸ் அகோ, நான் ஒரு 10 வயசு இருக்கும் பொழுது நினைக்கிறேன், ரெவரண்ட் கேனன் ஜான் கணபதி ஐயா எனக்கு ஜெபிச்சு சொன்னாங்க, எந்த வயசில் ஊழியத்துக்கு நீ போவ, எந்த வயசில் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்குவேன். இப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, உண்மையிலே நடக்குமா? நடக்கும்னு தெரியும், பட் நம்மளுடைய விசுவாசத்தின் டிகிரி லெவல் பொறுத்து இருக்கு இல்லையா? அந்த காரியத்தை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அவர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவர் ஜெபித்த ஜெபங்கள் என்னுடைய லைஃப்பில் ரொம்ப தெளிவாக, ரொம்ப திட்டமாய் ஆண்டவர் அதை நடத்தி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய விசுவாசம், நம்முடைய கண்கள், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் நம்ம வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சரியான முறையிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் விளங்கும்படியாக தான் ஆண்டவர் இன்று இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் அவர் உருவாக்கி அவர் வைத்திருக்கிறார். அப்பொழுது இரண்டாவதாக, நாம் எல்லாரும் களிமண்ணாக அவருடைய கரத்தில் இருக்கிறோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, த கால் டு சரண்டர், சரணடைகிற ஒரு அழைப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிறார். சரண்டரிங் அவர் செல்ஃப் இஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் அ விஸ்டம். ஏன் இதை இப்படி நான் சொல்கிறேன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணத்தில் ஒப்பு கொடுத்தல் என்பது விட்டு கொடுப்பதல்ல. ஒப்பு கொடுக்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமாக, காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஆசைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அநேக வாலிப பிள்ளைகள் ஊழிய நாட்களிலே நான் பார்க்குறேன், நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் உலக பிரகாரமான பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தேவன் தெரிந்து
பட்ட பாத்திரம் எப்படி தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை ஆழங்களை அறிகிற பாத்திரமாக தான் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்தின் அறிகிற ஆழங்கள் பாத்திரம்னா என்ன? ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, வேதத்தில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி ஒரு ஜீவியத்தை நாம் வாழ வேண்டும் என்று இந்த வேதத்திலே ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்தல் என்பது ரொம்ப ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அரைக்குறையான ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் பார்க்கல. ஒரு முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தலை, அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சரண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம சிம்பிளாக ஆண்டவரே உங்களுக்கு நான் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய இன்டர்வியூ இருந்துச்சு. நிறைய இன்டர்வியூ பண்ணாங்க. நம்ம தலைமை போதகரும் அதே மாதிரி தான் வந்திருப்பார். கடந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணாங்க. முதலாவதாக எங்களுடைய ஹோம் சர்ச்சில் பண்ணாங்க. அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு கான்ஃபரன்ஸ்க்கு கொண்டு போனாங்க. இப்போ நிறைய இன்டர்வியூஸை கடந்து வரும் பொழுது நான் நினச்சேன், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவையா? உண்மையிலே நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் வழி நடத்துகிற விதங்களை பார்க்கும் பொழுது அந்த சரண்டரை கடவுளுடைய கருத்தில் நம்ம பண்ணும் பொழுது ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் அது ரொம்ப வித்தியாசமான விதங்களாய் காணப்படுகிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, நிறைய அப்பா அம்மா இருக்கிறீங்க, நிறைய வயதானவர்கள் இருக்கிறீங்க. வயதானாலும் பரவாயில்ல, வயது ஆக ஆக தேவனுடைய கரத்தில் நம்ம ரொம்ப ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். மோசேக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு, ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் அவரை விட்டு குறைஞ்சி போகவே இல்லை. ஆண்டவர் தொடர்ந்து அவளை வழிநடத்தி கொண்டு தான் வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற அநேக காரியங்கள் ஒருவேளை நம்மளுக்கு விளங்காமல் இருக்கலாம். என்னடா நடக்குது நம்முடைய லைஃப்பில்? நம்ம பிளான் போடுறோம், அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம இதை யோசிக்கிறோம், அந்த காரியங்கள் கைகூடி வரலை அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் யார் தெரியுமா பதில்? யார் பதில்? நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பதிலாக இருக்கிறார். அமேன், அமேன். நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் ஆண்டவர் மாத்திரமே நம்மளுக்கு பதிலாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5, 6 வாசிப்போம். Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தருடைய பெயரில் நாம் வைக்க வேண்டும். மலை போன்ற காரியங்கள் நம்முடைய நடுவில் இருக்கலாம், மலை போன்ற பிரச்சனைகள் தேவைகள் நம்முடைய நடுவில் இருக்கலாம். ஆனால் இதற்கு எல்லாம் பதில் ஆண்டவர் தான். இப்போ நம்மளுடைய நோக்கங்கள், நம்முடைய முழு இருதயம், முழு நம்பிக்கை எல்லாம் தேவனுடைய பெயரில் நாம் வைக்கும் பொழுது நம்மளுடைய வழிகளை அவர் நினைத்து கொள்ள வேண்டும். நம்மளோட முழு நம்பிக்கை அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அடுத்த வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வாலிப ஞாயிறாக இருக்கிறதுனால வாலிப பிள்ளைகளுக்கு சில காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சில நேரத்தில் நம்மளுடைய கை மீறி சில காரியங்கள் போயிடும். ஆனால் உன்னை மாத்திரம் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், இதற்கு எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறது யாரு? ஆவியானவர். நம்ம என்னைக்கு ஆண்டவரை இல்லை பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய லைஃப்பில் முக்கியத்துவமாய் நிறுத்துகிறோமோ, சென்டர் பாயிண்டாக வைக்கிறோமோ, அன்றைக்கு அவருடைய சித்தத்தை ஆட்டோமேட்டிக்காகவே நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. நம்ம ஈஸியாக சுலபமாக எதையுமே நம்ம செய்து விட முடியாது. நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே இது நான் செய்ய போகிறேன், இந்த பயணத்தை நான் தொடங்க போகிறேன், இது உண்மையிலே உங்களோட வில்லா, இது உண்மையிலே உங்களுடைய கருத்திலிருந்து வந்ததா என்று அநேக தரம் நாம் நம்மை
பரிசோதித்து ஆராய்ந்து தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாக நாம் இருப்போம். தெய்வ பிள்ளைகளே, நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பை அவர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அழைப்பை வைக்கல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜீவராசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை அவர் வைத்திருக்கிறார். அப்போது அந்த அழைப்பு என்ன அப்படின்னு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் பிரசங்கிக்கிற அழைப்பு அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு வாலிபர்களுக்கும் ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார். சில பேர் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விளையாடுவாங்க, சில பேர் நல்ல பாடுவாங்க, சில பேர் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பாங்க, அதே மாதிரி போதிப்பாங்க. அப்போது ஆண்டவர் ஒருவருக்கும் ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய தாளந்துகளை கண்டு ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம அப்படியே சமர்ப்பணம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற சில காரியங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் குயவர். எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் பேசுகிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை. ரிவர்ஸ் பேக்கில் ஆப்ரேஷன் தேட்டர் உங்களுக்கு போயிட்ட பிறகு ஆப்ரேஷன் எப்படி செய்யணும் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்களா, இல்லை டாக்டரே செய்வாரா? டாக்டர் தான் செய்வார். நேற்று மெடிக்கல் விஷயமாக நம்ம ஒரு கம்பவுண்டுக்கு போயிருந்தோம். அப்போ போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். 2-3 லேடிஸ். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளுக்கு போயிட்ட பிறகு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் பியூஸ் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு. அப்போ நான் நினச்சேன், டாக்டர் தான் பரிசோதனை செய்ய போகிறார் இல்லையா? இப்போ டாக்டருக்கு தெரியும் அவர் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. நம்ம பெட்டில் படுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ அந்த மாதிரி தேவனுடைய கரத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஃபுல்லாக சரண்டர் பண்ணும் பொழுது நம்மளுடைய மருத்துவராகிய கர்த்தர் நம்மளை சர்ஜரி செய்வார். உள்ளுக்கு நம்மளுடைய இருதயத்தை அறுவை சிகிச்சை செய்வார். எப்படி செய்வார்? நம்மளுடைய இருதயத்தில் கசப்பு இருந்தால் கசப்பை அறுத்து போடுவார். நம்மளுடைய இருதயத்தில் வைராக்கியம் இருந்தால் வைராக்கியத்தை அறுத்து போடுவார். நம்மளுடைய இருதயத்தில் விட்டு கொடுக்காத தன்மைகள் இருந்தால் அதை எல்லா காரியத்தையும் நம்முடைய மருத்துவராகிய இயேசு கிறிஸ்து அதை சர்ஜரி செஞ்சு ஒன்றா அதை வெளியாக்கி அவர் போடுவார். அப்பொழுது இறுதியில் நம்ம எப்படி விளங்குவோம்? தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்கிற ஒரு பிள்ளைகளாக விளங்குகிற, நிறைவேற்றுகிற ஒரு ஜனங்களாக நாம் விளங்குவோம். முதலாவது நாம் பார்த்தோம், God is the potter. கர்த்தர் ஒரு குயவராக அவர் இருக்கிறார். இரண்டாவது, we are the clay. நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே களிமண்ணாக இருக்கிறோம். நம்ம நிறைய நேரத்தில் பாடுறோம்ல, ஆண்டவரே என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். நாம் பாடுகிற விதமாய் பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நம்முடைய ஜபங்கள் அவரை குறித்ததான ஜபங்களாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருப்பதை, முக்கியமாக நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிற ஒரு காரியங்கள். அப்போது இன்றைக்கி வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளுகிற வாலிபர்களாக, அது மட்டுமின்றி நிறைய பெரியவர்கள் இருக்கிறீங்க, தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை, இருதயத்தின் சத்தத்தை மிகவும் கவனமாக கேட்கிற ஒரு நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துகிற விதங்கள் அது வேறு விதமாய் இருக்கும். பிரியமானவர்களே, மூன்றாவதாய் நாம் பார்த்தோம் the call to surrender. தேவனுடைய அழைப்புக்கு நாம் இணங்கி நடக்க வேண்டும். இந்த தேவனுடைய அழைப்புக்கு எப்படி நாம் இணங்கி நடக்க வேண்டும் என்றால், இந்த வேதத்திலே ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது தெரியுமா? அந்த வார்த்தைகள் நம்மளுடைய உள்ளான இருதயத்தை அது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தை ஒரு மனிதனை அது உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. இன்றைக்கு அன்னடைக்கும் தினமும் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கணும். இந்த வேதத்தை நாம் வாசிக்க இந்த வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இந்த வேதத்தை நாம் தியானிக்க
வேதத்தின் ஆழங்களை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? நம்ம இன்னைக்கு சுவாச காற்று மூச்சு இழுத்து வெளியே விடுறது, இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறதே தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நான் நேற்றைய தினத்தில் விடிகாலையில் எஸ்டிஎம்லேருந்து டிரைவ் பண்ணிட்டு வரும்பொழுது எனக்கு சரியான தூக்கம். அப்போ ஒரு காரியத்தை திடீர்னு ஆண்டவர் எனக்கு நினைவூட்டினார். கடந்த மாதத்திலே ஒரு இடத்திற்கு போய் வரும்பொழுது ஒரு வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட் மைக்ரோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்களே, டக்குன்னு எனக்கு கண்ணு மூடிருச்சு. ஹார்ன் அடிக்கிறாங்க, எனக்கு விளங்குது, பட் ஐ கேனாட் ஓப்பன் மை ஐஸ். நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், காடி நடுவில் நான் இருக்கிறேன், என் பக்கத்தில் 2 ட்ரெய்லர் ட்ரக் என்னை நசுக்கி இருந்தாங்கன்னா நான் அபேஸ், அன்னையோடு முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு மறுபடியுமாக அந்த காலை நேரத்தில் எனக்கு நினைவூட்டினார். நீ ஒவ்வொரு நாளும் பிழைத்திருப்பது என்னுடைய சுத்த கிருபை. நீ ஒவ்வொரு நாளும் என்னை அப்பான்னு என்னை அழைக்கிறதற்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது என்னுடைய கிருபை. அந்த கிருபையை இன்னும் என்னுடைய பாதத்தில் அமர்ந்து இன்னும் என்னுடைய சித்தத்தை செய்யணுன்னு தான் என்னுடைய ஆசை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை இன்னும் உங்களுக்குன்னு நான் நிறைய செய்யணும்னு என்கிட்ட நீங்கள் பேசுங்க. நம்ம ஆண்டவருடைய குரலை கேட்கிற மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டும். இன்றைக்கு யாருடைய குரல்களை நம்ம கேட்கிறோம், யாருடைய வாய்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை உருவாக்குகிற, வணைகிற ஒரு கர்த்தராக அவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு நாம் வீடு திரும்புவோம். இந்த செய்தி எத்தனை இருதயங்களை தொடும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர், ஆண்டவர் நம்மை புடமிடுகிறவர். நம்ம பல காரியங்களை நம்ம திட்டம் போட்டு வைத்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஒன்றே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் அவர்தான், இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கினவர் அவர்தான். அப்போ முதலாவதாக நம்ம பார்த்தோம், தேவனுடைய கரத்தில் நம்ம எல்லாம் களிமண்ணாக இருக்கிறோம், அவர் குயவராக இருக்கிறார். மூன்றாவது, அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் எந்தெந்த இடத்துல நாம் சரண்டர் செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் விட வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நேரத்தை கடக்காதபடி வாருங்கள், நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே, எந்த ஏரியாவில், இன் வாட் ஏரியாஸ் இன் அவர் லைஃப் we need to surrender. கர்த்தாவே, எந்த இடங்களில் நான் சரண்டர் பண்ணணும்? அநேக இடத்துல நான் விழுந்து போகிறேன்ப்பா, அநேக இடத்துல நான் அப்படியே நின்று போய் விடுகிறேன். நிறைய இடங்களில் எனக்கு லேக்னஸ் இருக்கு. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கு உண்மையிலே நான் இணங்கி நடக்கிறேனா, உங்களுடைய சித்தத்திற்கு உண்மையிலே நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா என்பதை தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து வீடு திரும்புவோம். அப்படி திரும்பும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கேருந்து போகும்பொழுது நாம் வெறுமையாய் போகக்கூடாது. எதையாவது தேவனுடைய சமூகத்தில், அப்பா, என்கிட்ட இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது, என்கிட்ட இந்த காரியங்கள் இருக்குது, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் உருவாக்குங்க என்று தேவனுடைய சமூகத்தில் ஒரு முடிவோடு நாம் வீடு திரும்புவோம். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு சின்ன கோரஸை பாடும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். அநேக நேரத்தில் நம்ம ரொம்ப விடாப்பிடியாய் சில காரியங்களில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கும்
ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கும் நாம் இடத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அவர் மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் அவர் மாத்திரமே. He is a faithful God in every seasons of our lives. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப ஞாயிறு ஆராதனையில் ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், ஏதோ நாங்கள் வார்த்தையை கேட்டோம், ஏதோ ஒரு விளையாட்டாக போகாதபடி, ஏனோ தானோ என்று போகாதபடி 3 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவதாக, God is our potter, ஆண்டவர் குயவர். இரண்டாவது, நாம் எல்லாரும் அவருடைய கரத்திலே வணையப்படுகிற களிமண். மூன்றாவதாக, ஆண்டவருடைய அழைப்பிற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வணைவார். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். சொல்லுவோமா? என் சித்தம் அல்ல, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சத்தங்கள் பெருகட்டும் பிரியமானவர்களே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். உண்மையோடு சொல்லுவோமா? உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. பரலோகத்தின் தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை நேரத்தில் அப்பா, நீர் எங்கள் மத்தியில் பேசி இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தாவே, இந்த வாலிப ஞாயிறு ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு போகுவதற்குரிய ஆண்டவரே பிளான்ஸை வரைந்து வைத்திருக்கிறவர் நீர். God, you are an architect in our life, Lord. நீர்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வரைபட ஆளர் கர்த்தாவே. ஆகையினாலே உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய திட்டத்திற்கு வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலைமையிலும் எமோஷனலாக முடிவுகளை எடுத்து விடாதபடி, எமோஷனலாக யார் எதை பேசினாலும் ஆண்டவரே அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் ஒரு இமை கூட அசையாமல் அவர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாலிப வாழ்க்கைக்குள்ளாக இவர்கள் கடந்து போகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாழுகிற இந்த வாலிப நாட்கள் அது ஒரு அருமையான ஒரு நாட்கள். வாலிபம் அது கர்த்தருடைய கரத்தில் ஒரு பிரியமான, கர்த்தருடைய பார்வையில் ஒரு பிரியமான ஒரு நாட்கள். இந்த வாலிப நாட்களில் உம்மை நேசிக்கிற ஒரு நேசம், உம்முடைய அன்பின் ஆழங்களில் மூழ்கி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகிற ஒரு அனுபவத்தின் பிரசனத்தை
இந்த டிஎம்சி பத்தாலிங் ஜெயால இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, காலம் இனி செல்லாது ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு வாழ்க்கையை என்னுடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய சுத்தத்திற்கு, உம்முடைய சத்தத்திற்கு இணங்கி வாழுகிற மக்களாய் கர்த்தர் உருவாக்குங்க. கர்த்தாவே, யாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.